சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவில் அப்படின்னாலே அதுல பழங்காலத்து பெருமைகளும் தனி சிறப்பும் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில பெருமை மிக்க கோவில்களுள் ஒன்றான மாசாணி அம்மன் கோவிலை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவில் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கிட்டக்க அமைஞ்சிருக்கக்கூடிய அம்மன் கோவில். மாசாணி அம்மன் சக்தி தேவியோட அவதாரமா இருக்கிறா. இந்த அம்மன் மாசாணி தேவி அப்படின்னு வட இந்தியர்களால அழைக்கப்படுறா. ஆனைமலை குன்றோட அடிவாரத்துல ஆழியாறு சங்கமிக்கக்கூடிய இடத்துல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில்ல இங்க இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்குல இருக்கும். அம்மனோட தலை முதல் பாதம் வரைக்கும் 15 அடி நீளம் இருக்கும். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகாமுனியப்பன் கோவில். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ராஜகோபுரம் வடக்கு நோக்கி இருக்கும். கோவிலுக்கு 4 வாயில்கள் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தா தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்றது நம்பிக்கை. தெற்கே தலை வைத்து படுத்திருக்கக்கூடிய அவரோட திருக்கரங்கள்ல திரிசூலம், உடுக்கை, கபாலம், சர்ப்பம் இதெல்லாம் காணப்படுது. தலையில ஜுவாலா மகுடத்தோட மேல நோக்குனபடியே காணப்படுறா. வரலாறு என்ன அப்படின்னா, பண்டைய காலத்துல நன்னூர்ல கோசார் அப்படின்னு சொல்லக்கூடிய படை தளபதிக்கு சயனி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான மகள் இருந்தா. மகிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரனை மணந்த சயனி திருமணமான முதல் மாதத்திலேயே கர்ப்பம் தரிச்சா. வளைகாப்பு விழாவுக்கு அப்புறமா சயனிய தன்னோட அழைச்சிட்டு செல்றதுக்காக விரும்பினா கோசர். ஆனா கணவனை விட்டு பிரிய மனம் இல்லாம மறுத்தா சயனி. சில மாதங்கள் கழிச்சு தன்னோட மகளை அழைச்சிட்டு செல்றதுக்காக வாக்களித்து சயனிய தற்காலிகமா அனுப்பி வச்சான் கோசர். மாம்பழம் மேல தீராத ஆசை கொண்டிருந்த சயனி ஒரு நாள் தோழிகளோட ஏரியில குளிச்சுட்டு இருந்தப்போ நன்னூர் மன்னனோட தோட்டத்துல இருந்து மிதந்து வந்த ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டா. அந்த மாம்பழத்தை திருடுனதா குற்றம் சாட்டப்பட்டு சயனிக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. தன்னோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக மகிழன் முயன்றும் அது தோல்வியில தான் முடிஞ்சது. சோகத்துல மகிழன் தற்கொலை செஞ்சுட்டான். கோசரும் துக்கம் தாங்காம ஈட்டிய தன்னோட மார்புல குத்தி உயிரை விட்டாரு. இது நடந்த சில காலத்துல ஊர்ல மழை இல்லாம மக்கள் எல்லாமே அவதிப்பட்டாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்ததுனாலதான் ஊர்ல மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணுக்கு மண்ணுல சிலை வச்சு பெண் தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்க. வழிபட ஆரம்பிச்சதுமே மழை பெஞ்சு ஊரோட செழுமை பழைய நிலைமைக்கு திரும்பினது. அதுக்கப்புறமா மாசாணி அம்மன் அப்படின்னு அவ அழைக்கப்பட்டா. பிள்ளை பேரு இல்லாதவங்க மாசாணி அம்மனை வேண்டுனா பிள்ளை பேரு சீக்கிரமா கிடைக்கும். அது மாதிரி மிளகா அரைச்சு அம்மன் மேல பூசி வேண்டிக்கிட்டா நினைத்த காரியம் நிறைவேறதா சொல்லப்படுது. கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தீராத நோய்கள், கடன் பிரச்சனை, திருமணம், குழந்தை பேரு இது எல்லாத்துக்கும் வரம் கொடுக்கறதா நம்பப்படுது. நோய்கள் தீர்றதுக்காகவும் பக்தர்கள் மிளகாய் அரைச்சு அம்மனோட சிலை மேல பூசி வழிபடுறது வழக்கம். நோய், கடன், குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதிரி துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெறவும் வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு பெறவும் பக்தர்கள் அம்மனை வேண்டி வழிபாடு செய்யறாங்க. பல தம்பதிகள் தங்களோட குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு இந்த அம்மனை வேண்டி வழிபாடு செய்யறாங்க. பெண்மையோட ஆற்றல் மற்றும் படைப்பு சுழற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் தான் இது. கருவறையில சிலை கிடையாது. அதுக்கு பதிலா பாறையில யோனியோட உருவம் அமைய பெற்றிருக்கு. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுகாத்தியில இருக்கக்கூடிய நிலாச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய குன்றுக்கு மேல அமைஞ்சிருக்கு இந்த காமாக்கியா கோவில். இது ரொம்ப பழமையான கோவில். 51 சக்தி பீடங்கள்ல முதன்மையானது அந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் மக்களோட விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய கோவிலாகவும் மற்றும் யோனிய வழிபடக்கூடிய கோவிலாகவும் உள்ளது. சிவபெருமான் சக்தியோட உடலை வச்சு தாண்டவம் ஆடினப்போ சக்தியோட 51 துண்டுகள்ல சக்தி தேவியோட யோனி பகுதி விழுந்த இடமாதான் இது சொல்லப்படுது. இங்க அம்பு பாய்ச்சி மேலா முக்கிய திருவிழாவா இருக்கு. பெண்மையோட ஆற்றல் மற்றும் படைப்பு சுழற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தலம் தான் இது. கருவறையில சிலை கிடையாது. அதுக்கு பதிலா பாறையில யோனியோட உருவம் தான் அமையப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஜூன் மாதம் அம்மனோட மாதவிடாய் சுழற்சியை கொண்டாடக்கூடிய வகையில 3 நாட்கள் கோவிலோட நடை மூடப்பட்டிருக்கு. 4வது நாள் கோவில் திறக்கப்படுது. இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. 1500ஆம் ஆண்டு கோச் வம்சத்தால புதுப்பிக்கப்பட்டது. காமாக்கியா தேவி காமரூப தேவி அப்படின்னு அழைக்கப்படுறா. இங்க தசா மகாவித்யா கோவில் சொல்லப்படக்கூடிய 10 கோவில்கள் இருக்கு. திரிபுர சுந்தரி, மாதங்கி, கமலாதேவி கோவில்கள் இங்க இருக்கக்கூடிய காமாக்கியா கோவில்களையும் காணப்படுது. ஏனைய 7 கோவில்கள் தனித்தனியா அமைஞ்சிருக்கு. அசாம் தலைநகர் கவுகாத்தியில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல நிலாச்சல் மலை மேல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 700 அடி உயரத்துல இருக்கு. இந்த கோவில்ல விலங்குகள் உயிர் பலி கொடுக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் தேவி மாதவிடாய் அடைறதா நம்பப்படுது. அந்த 3 தினங்களும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள் மற்றும் பிரம்மபுத்திரா நதி சிவப்பு நிறத்துல காட்சி கொடுக்குமா. இந்த கோவில் காலை 5 மணில இருந்து 1 மணி வரைக்கும், மதியம் 3 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும்.
சக்தி இல்லாமல் சிவம் இல்லை அப்படின்றத உணர்த்துறது இந்த கோவில் தான். தட்சன் நடத்தக்கூடிய யாகத்துக்கு தன்னோட மகள் பார்வதியையும் மருமகன் சிவனையும் தட்சன் அழைக்கல. அப்படி இருந்தும் பார்வதி தேவி சிவபெருமானோட சொல்ல கேட்காம இந்த யாகத்துல கலந்துக்கிறாங்க. அங்க தட்சன் பார்வதி தேவியை அவமானப்படுத்திட்டாரு. அந்த அவமானம் தாங்காம பார்வதி தேவி அங்க இருக்கக்கூடிய யாக குண்டத்துல விழுந்துட்டாங்க. இதை கேள்விப்பட்டு கைலாயத்துல இருந்து சிவபெருமான் ஓடோடி தன்னோட தேவியோட உடலை தூக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடினாரு. அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக சுதர்சன சக்கரம் மூலமா உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டது. அதுல யோனி பகுதி விழுந்த இடம் தான் இந்த காமாக்கியா கோவில். தேவியோட 51 துண்டுகள் விழுந்த இடங்கள் 51 சக்தி பீடங்களா இருக்கு. இந்த கோவிலுக்கு வயதுக்கு வராத பெண்கள் வழிபட்டா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க இந்த கோவிலுக்கு வழிபாடு செய்யறது மூலமா அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றதா சொல்லப்படுது. ஒவ்வொரு வருஷம் ஜூன் 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு அம்புபாச்சி மேல சிறப்பா கொண்டாடப்படுது. சக்தி தேவி ஜூன் மாதம் மாதவிடாய் ஆறது குறிக்கக்கூடிய வகையில இந்த விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. இங்க டிசம்பர் மாதம் காமேஸ்வரன் காமேஸ்வரி திருமணம் வெகு சிறப்பா நடைபெறுது. இந்துக்களோட புனித யாத்திரை ஸ்தலமாவும் இந்த கோவில் இருக்கு. தாந்திரிகம் செய்யறவங்க, அகோரிகள், சாதுக்கள், துறவிகள் எல்லாம் இந்த கோவிலுக்கு அதிக அளவுல வருகை கொடுப்பாங்க. ஜூன் மாதம் 21ஆம் தேதி கோவில் கருவறை மூடப்படுறதுக்கு முன்னாடி அந்த கருவறையில ஒரு பெரிய வெள்ளை துணியை வச்சு மூடுவாங்க. அதுக்கப்புறமா நடையும் சாத்திடுவாங்க. 3 நாட்கள் கழித்து நடைய திறக்கிறப்போ வெள்ளை துணி முழுவதும் சிவப்பு நிறமா மாறி இருக்கும். இந்த சிவப்பு நிற துணிய சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க. இந்த துணிக்கு அம்புப்பூச்சி வஸ்திரம் அப்படின்னு பேரு. 3 நாட்கள் கழித்து அன்னை புதுப்பிக்கப்படுறதா ஐதீகமும் உண்டு. இந்த சமயத்துல கோவில்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. இந்த காமாக்கியா கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலாவும் இருக்கு. ராஜராஜ சோழனுக்கு தஞ்சை பெரிய கோவில் கட்ட இடம் காட்டிய வராகி அம்மன் பத்தி தான் பார்க்க போறோம். சப்த கன்னியர்ல ஒருத்தரான வராகி அம்மன் திருமாலோட வராக அம்சமா கருதப்படுறாரு. இவர் வராகம் சொல்லக்கூடிய பன்றி முகத்தையும் 8 கரங்களையும் உடையவர். மாமன்னர் ராஜராஜ சோழனோட குலதெய்வம் தான் வராகி அம்மன். தஞ்சை பெரிய கோவிலோட தெற்கு பிரகாரத்துல வராகி அம்மனுக்கு அப்படின்னு தனி கோவிலே இருக்குது. வராகி அம்மன் வலது கையில உலக்கையுடனும் இடது கையில கலப்பையுடனும் காட்சி கொடுக்குறாங்க. ராஜராஜ சோழன் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி வராகி அம்மனை வழங்குறத வழக்கமாவே வச்சுட்டு இருந்தாரு. அவர் இந்த அன்னையோட அருள் பெற்றுதான் எந்த செயலையுமே தொடங்குவாரு. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு பல இடங்களை தேர்வு செஞ்சாரு. ஆனாலும் இறைவன் கிட்ட இருந்து உத்தரவு கிடைக்க தாமதமானது. அப்போ ஒரு நாள் வேட்டைக்கு போனப்போ ஒரு இடத்துல மன்னருக்கு முன்னாடி ஒரு பன்றி எதிர்த்து நின்னுது. அதை துரத்தி போனப்போ போக்கு காட்டி பல இடங்களுக்கு போய் ஒரு பெரிய திடல்ல சுற்றி சுற்றி படுத்துருச்சு. இது ராஜராஜ சோழனுக்கு வியப்பை கொடுத்தது. வராகமாக இருக்கிறதுனால அதை கொல்லாம துரத்தினாரு. ஆனா அது எழுந்து நின்னு தன்னோட காலால தரையை உதைச்சு பூமியை தோன்றுனது. அரண்மனை திரும்பிய ராஜராஜ சோழன் ஜோதிடரை கூப்பிட்டு விவரத்தையும் கேட்டாரு. கோவில் கட்ட அந்த இடத்த வராகி தேவி தேர்ந்தெடுத்து கொடுத்து இருக்கிறத தெரிவிச்சாரு ஜோதிடர். அந்த இடத்துல பெரிய கோவில் கட்டக்கூடிய முன்னாடி வெற்றி தேவதை வராகிக்கு சின்ன தனித்த ஒரு சன்னதிய அக்னிமூலிகை கிட்ட அமைச்சு வழிபட்டு அதுக்கப்புறமா பணியையும் தொடங்கினாரு. அந்த வராகி தேவியோட அருளால உலகம் போற்றக்கூடிய ஆலயமா பெரிய கோவில் மாறி நிற்குது. ராஜராஜ சோழன் கடைபிடித்த முறையிலேயே இப்பவும் எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல வராகி அம்மனுக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா தான் தொடங்கக்கூடிய வழக்கம் பெரிய கோவில்ல இருக்கு. பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதியில வராகி அம்மனை வழிபட்டா வறுமை, பிணி, பில்லி, செய்வினைகள் எல்லாம் அகலும், எதிரிகள் விலகுவாங்க அப்படின்றது ஐதீகம். வழக்குகள்ல இருந்து விடுபட வராகியோட அருள் கட்டாயம் தேவை. வராகி உபாசனை செய்தவரோட வாதாடாதே அப்படின்ற வழக்கு மொழியே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. நாளைக்கு அம்மன் பற்றி இன்னொரு நல்ல தேடலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.